உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. ஓ அப்படியா? உள்ள வர சொல்லுங்க. இருங்க நான் சொல்றேன், அதுக்கப்புறம் வர சொல்லுங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? என்னவோ எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. முதல்ல நீ போய் அவங்க கிட்ட பேசு. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என் மாமா மட்டும் என்ன இந்த கெட்டப்ல பார்த்தா நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவாரு. பரு, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? கண்ணாலே கண்ணை தரைஞ்சிட்டா. சரி, ரைட்டு. ஹாய் மாமா. Hey Renu, what a sudden surprise. தம்பி, அது சப்பை இல்லை, சர்ப்ரைஸ். ஓ அப்படியா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அட என்ன ரெண்டு சும்மா கிக்கி பிக்கின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க? சின்ன பொண்ணு மாதிரி இரு. எப்போ பார்த்தாலும் பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு. ஆமா மாமா, உங்க வயசோட கம்பேர் பண்ணா நான் இன்னும் பால் குடிக்கிற குழந்தை தான் இல்ல. ஓ சாரி. என்ன ரேணு, வருக்காக என்ன கேரியர் எடுத்துட்டு வந்திருக்க? அப்படியே மாமா அக்காவோட ஆபீஸ பாக்குறேன்னு சொன்னதால அப்படியே கிளம்பி வந்தோம். டேய் தம்பி, எங்கடா என்னோட முறை பொண்ணை காணும்? அண்ணா, அவள் உங்கள் முறை பொண்ணா இருக்கலாம், ஆனால் அவள் என் பொண்டாட்டி. என்ன ரேணு, மாமாவை கூட்டிட்டு வந்திருக்க? ஓ, பாட்டி எனக்காக செஞ்சு கொடுத்தாளா? உனக்கு மட்டும் கிடையாது, மாமாக்கு சேர்த்து செஞ்சிருக்கா. என்னவோ பாட்டி என்ன நேரில் திட்டினாலும் மனசுக்குள்ள அவ்வளோ அன்பு. அண்ணா, அவங்க சொன்னது உங்களை பற்றி இல்லை, என்னை பற்றி. டைமிங் மிஸ் ஆச்சு. சரி எனக்கு பசிக்குது, வாங்க போய் சாப்பிடலாம். டேய் மாணிக்கம், இந்த கப்பு முதல்ல தடுக்கணும், ரொம்ப டேமேஜ் பண்றான். மாமா வந்துட்டேன்.